தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம்னு இப்ப இருக்குது, தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல்ல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் வந்து அரபியால இருந்து வந்ததை நான் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்றா, அவனவன் தாய்மொழியில வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே. சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சிவ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவன்றீங்க, இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சர் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம், நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்களை ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியது. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா அது என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிருவார? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியது என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்ப திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிருவானா? அவன் தான் சொல்றானே, மணி நெற்றி உமிழ்ச்சங்கள் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிறான். அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் சமிச்சங்கத்தின் தலைவனே அவன் தான்ங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயிலை கட்டுறது நான், முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி நான் பேச வேண்டியதானே. அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது? இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க? நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அண்ணா சார், அண்ணா அண்ணா நீங்க இப்ப எது தனியார் பணின்னு சொல்லுங்க. என்ன எந்த பணி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது மறை நீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டருங்கிறோம்.
15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்கிறீங்க. நீங்கள் இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தாவில் வேண்டிட்டாரா, இல்லை திருப்பதி வெங்கடாசலில் வேண்டிட்டாரா? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்குது. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அதனால நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை நான் தர்றேன், அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்கிற, சோறை இறக்குமதி செய்கிற, நான் சோறை ஏற்றுமதி செய்கிறேன், காரை இறக்குமதி செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க என்ன நீங்க பேசிக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாம கலை போதுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை நிற்பா, வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியால உட்காந்து இந்த ஃபோர்டு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லையே, உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிற. அப்புறம் அவன் கொரியன் முதலாளிட்டு வேலை தந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா, நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பால ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானம் அல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய உனக்கு வெக்கம் அல்ல? வெக்கம் அல்ல? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க, நான் மேய்ச்சிக்கிறேன், உனக்கு என்ன? ஆனா கறி தின்ன கட்டி வச்சு உதச்சு போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டு நீ? அது போய் அது அரசு வேலையா இருக்கலாம், நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதரா, விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறது இல்ல, எது கேவலம்னு தெரியறது இல்ல. பீஸா பறக்கிறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது, கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில் எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. சரிதான் ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட ஆற, ஒரு தடவை கூடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்லை அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில் தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. தம்பி, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபா. ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபா. ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான் சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி 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 நான் கத்திரி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். என்னவோ ஒண்ணு உங்களுக்கு இது என்ன பண்றது? சரி போங்க. இனிமே நாங்க சொல்லணும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போல இருக்கு.